இந்த பதிவுல பாருங்க, இது 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அசல் வினாத்தாள். இதுல 121வது கேள்வி ரைட் சைடுல பாருங்க, 121வது கேள்வி. இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க. இதுவும் சதவீதம் என்ற தலைப்புல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பொது அறிவுல 75 கேள்வி, கணிதத்துல 25 கேள்வி, பொது தமிழ்ல 100 கேள்வி, மொத்தம் 200 கேள்வி. இதுல கணிதத்துல பாத்தீங்கன்னா பியூர் மேத்ஸ்ல 15, ரீசனிங்ல 10. அப்ப கம்பல்சரி நீங்க மேத்ஸ் போட்டாதான் நீங்க ஒரு 170 ரீச் பண்ண முடியும். இப்ப பொது தமிழ்ல 100ல 95 அதான் எடுக்க முடியும். பொது அறிவு 75ல 60, பாஞ்சு அவுட் ஆஃப் சிலபஸ். அப்போ அது ஒரு 95, இல்லை ஒரு 155 தான் ஆச்சு. அட்லீஸ்ட் நீங்கள் மேக்ஸில் ஒரு 15 போட்டால் தான் 170 ரீச் பண்ண முடியும். என்னுடைய பதிவெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேக்ஸில் 25ல் ஒரு 20 போடலாம். அந்தளவுக்கு சிம்பிளாக தான் சொல்லித்தரேன். இந்த கவனிங்க, இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் உள்ள சதவீதம் என்ற தலைப்பில் வரக்கூடிய கேள்வி. ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கையில் 15% பிஸ்கட்டுகள் 30, 15% பிஸ்கட்டுகள் 30 எனில் பிஸ்கட்டுகளின் மொத்த எண்ணிக்கை, அதாவது ஒரு பாட்டில்ல பிஸ்கட் இருக்குதுங்க, ஃபுல் பாட்டில்ல பிஸ்கட் இருக்குது, அதுல 15% பிஸ்கட்டுகள் 30 அது கணக்கு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டின் எண்ணிக்கைன்னு கேட்கறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 100, ஆப்ஷன் பி 150, ஆப்ஷன் சி 200, ஆப்ஷன் டி 300. இதே கேள்வி, இதே மாடல் கேள்வி இங்க பாருங்க 2024, இங்க பாருங்க 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, போன வருஷம் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்டிருக்காங்க. அதே மாடல் தான். கேள்வி எண் 139 ரைட் சைட்ல பாருங்க. இந்த கணக்கும் போடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இதேதான் 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்ட இதே மெத்தட் தான். இதையும் போடணும். அந்த கணக்கையும் போடுறேன், இந்த கணக்கையும் போடுறேன். பாருங்க, இந்த கணக்கை நீங்க சொல்றேன் எழுதிங்க, போர்டில் எழுத்து இடம் இல்லை. அதனால ஒரு மாடல் தெரிஞ்சுக்கினீங்கன்னா அந்த நம்பர் மாறும், எழுத்துக்கள் மாறும். இப்போ ஸ்டெப்ஸ்லாம் அதே தான். இது பாருங்க, இதுல ஒண்ணும் இல்லைங்க. என்னன்னா, ஒரு பாட்டிலில் உள்ள பிஸ்கட்டுகள் 15% பிஸ்கட்டுகள் 30. அப்ப அந்த பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட் எண்ணிக்கைன்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட் எண்ணிக்கை தெரியாது இல்லையா? அதனால அதை எக்ஸ்ன்னு எடுத்துங்க. பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்டின் எண்ணிக்கை தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே பதில சொல்லியிருப்பேன், 15%னா ஈக்குவல் டு 15/100. ஓகேங்களா? இப்படிதான் எழுதணும். 15%னா 15/100. இப்ப இங்க பாருங்க, நம்மளுக்கு பாட்டில் உள்ள மொத்த பிஸ்கட் தெரியாதுன்றதுனால அது எக்ஸ் எடுத்துங்க. அதோட இன்ட்டு 15% ஈக்குவல் டு எவ்வளோ பாருங்க, 30. அவ்வளவுதான். இதான் ஸ்டெப்பு. இப்படி எடுக்கணும். பெரும்பாலான கணக்குலாம் இப்படிதான். இப்ப 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் சொன்னோம் இல்லையா, குமரன், அந்த கணக்கு இப்படிதான் போடணும். அதையும் போடுறேன் பாருங்க. இப்ப எக்ஸ் இன்ட்டு 15/100. ஏன்னா மொத்த பிஸ்கட்ல பாருங்க, மொத்த பிஸ்கட் தெரியாது, பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட் எண்ணிக்கை தெரியாதுன்றதுனால அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப அந்த மொத்த பிஸ்கட்ல 15% ஈக்குவல் டு 30. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, 15% பிஸ்கட் ஈக்குவல் டு 30. இதுதான் இந்த ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணோம்னா மொத்த பிஸ்கட் கிடைச்சிரும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும்ன்றதுனால இங்க பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 30 எங்கேயே இருக்குது, புரியுதுங்களா? எக்ஸ் தானே மொத்த பாட்டில் உள்ள மொத்த பிஸ்கட் எண்ணிக்கை, அதனால எக்ஸ் தானே நம்மளுக்கு வேணும். அதனால எக்ஸ் இங்க வச்சுக்கின்னு மீதிலாம் அதனால கொண்டு போங்க. ஈக்குவல் டு வேணாண்ட, ஏற்கனவே ஈக்குவல் கணக்குது 30 இருக்குது. இங்க பாருங்க, இது பெருக்கல் 15/100 எக்ஸும் பெருக்கல் இருக்குது. ஈக்குவல் டு வேணாண்ட போனா வகுத்தல் ஆகும். ஆனா இது என்ன இருக்குது, வகுத்தல் இருக்கிறதுனால 15/100 இங்க வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல், அதனால
30 இன்ட்டு இங்க பாருங்க 100/15. புரியுதுங்களா? இப்படி போட்டுக்கணும். 15/100 100/15 போட்டுக்கணும். இப்ப இதுதான் ஸ்டெப்பு. பழைய பதிலாம் பாருங்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். அடிப்படை கணக்கு தெரிஞ்சாதான் நீங்க கணக்கு போட முடியும். இங்க வகுத்தல் இருக்குது. இந்த வகுத்தலுக்கு அனாட போச்சுன்னா தலைகீழ் பெருக்கல் ஆகும். அவ்வளவுதான். இன்னாண்ட வகுத்தல் இருக்குது இல்லையா? அனாட போச்சுன்னா தலைகீழ் பெருக்கல். அது காரணம் வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அதான் போட்டிருக்கேன். படிக்கலாம் பாருங்க. 1/15 15, 2/15 30 அடிச்சுட்டுனா அப்ப x = 2 × 100 200. இதுதான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கான விடை. புரியுதுங்களா? இப்ப இதையே அந்த கணக்கு போடுறோம் பாருங்க. இந்த 2024 டிஎன்பிஎஸ்சி இந்த பதிவு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பதிவு பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்க பாருங்க. 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் இது. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார்னு எழுதிங்க. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து 125, ஆப்ஷன் பி வந்து 250, ஆப்ஷன் சி வந்து 175, ஆப்ஷன் டி வந்து 150. இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க. போன 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர். இந்த கேள்விதான். குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தாரில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? இதே தான் நம்ம பாருங்க. ரெயின்கோட்டின் அசல் விலை தெரியாது. அதனால என்ன பண்றோம்? அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ரெயின்கோட்டின் அசல் விலை தெரியாதுன்றதுனால அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் 20% தள்ளுபடியுடன் வாங்கினா எவ்வளவு மிச்சமாகுது? 25 தான் மிச்சமாகுது. அதான் லாஜிக். அப்ப 20%னா இங்க பாருங்க. 20%னா 20%ஈக்குவல் டு 20/100 எழுதலாம். 20%, 20/100. அவங்க பாருங்க. x × 20/100 ஈக்குவல் டு எவ்வளோ? 25. ஏன்னா 25 ரூபா மிச்சப்படுத்துறார். ஒரு ரெயின்கோட்டை தெரியாது. அதனால விலை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த ரெயின்கோட்டை 20% தள்ளுபடியில வாங்கினா ரூபாய் 25 மிச்சப்படுத்துறார். இதான் லாஜிக். அப்ப x × 20/100 ஈக்குவல் டு 25 போட்டோம்னா அந்த ரெயின்கோட்டின் அசல் விலை தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க. இதுவும் அதே ஸ்டெப் தான். அப்ப இங்க பாத்தீங்கன்னா x வேணும்னா x ஈக்குவல் டு 25. என்ன இருக்கிற 25 இங்க இருக்கும். இந்த 20/100 ஆண்டா வந்ததுன்னா பெருக்கல் 100/20 தலையா போட்டுக்கணும். என்னோட லெஃப்ட் சைட்ல பெருக்கல் பின்னமா இருந்ததுன்னா ரைட் சைட்ல போனா வரும். பெருக்கல் போட்டு தலையா போட்டுக்கணும். ஏன்னா வகுத்துல வந்தால் தலைகீழ் பெருக்கல். இதை சுருக்குங்க. இதை சுருக்குனீங்கன்னா இங்க பாருங்க. அடிக்கலாம். 1 20 20, I 20 100. அவ்வளவுதான். 1 20 20, I 20 100. அப்ப x = 25 × 5 எவ்வளோ? 125. 4 100, I 25 125. இங்க பாருங்க. ஆப்ஷன் சி வந்து ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். 125. இது வந்து 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கேள்வி. இது வந்து 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்ட கேள்வி. ரெண்டும் சேமா இருக்கா? அதுதான் நீங்க இந்த மாடல்லாம் தொடர்ந்து பார்த்து வந்தீங்கன்னா, என்னுடைய பதிவுலாம் தொடர்ந்து பார்த்து வந்தீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த கணக்கை போடலாம். ரெண்டுமே ஈஸியான கணக்கு தான். பாருங்க. இந்த பதிவை பாக்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பதிவு போட்டிருக்கேன். நிறைய போடுவேன். நீங்க நல்லா ஒரு அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா 25 எடுக்கலாம் கணிதத்துல. இல்ல அட்லீஸ்ட் ஒரு 25க்கு 20 எடுக்கலாம். தொடர்ந்து பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.